Chapter 2, Example 2.7. In the given factorization, find the numbers m and n. இந்த factorization அவங்களே கொடுத்துருந்தாங்க. இந்த பிங்க் கலர் எழுதிருக்கணும் இந்த பாக்ஸு இதெல்லாம் தான் கொடுக்கல. அல்லாமல் இந்த factorization எக்ஸாம்பிள் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இது எம் கொடுத்துட்டு இப்படி அதை நம்ம இது படிச்சிருக்கோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் ட்ரீ மெத்தடில் செய்வோம்ல, ஸ்மாலர் கிளாஸ் 6th ஸ்டாண்டர்டில் செய்வோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ப்ரைம் மெத்தட் ட்ரீ மெத்தடு ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் ட்ரீ மெத்தடுன்னு சொல்லி இது மாதிரி செய்வோம் இல்லையா? இப்போ அது மாதிரி கொடுத்துட்டாங்க. இதில் இருக்கிற இந்த எம் அண்டு என் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். இங்கே இருக்கிற இந்த எம்மும் இந்த என் தான் ஃபைன் பண்ணணும். இந்த ட்ரீ அவங்களே கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இங்கே 2 கொடுத்துருக்காங்க, 3, 5, 5 இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த இதில் இங்கே 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்ற இந்த 2 பாக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டு என்னங்கிறது என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதான் கொஸ்டின். அப்போ இது எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ட்ரீ மெத்தட் செஞ்சுருக்கோம் ஸ்மாலர் கிளாஸ்லேயே. இப்போ நமக்கு இது 2 மல்டிப்ளை பண்ணி தான் இது அதான் இங்கே இருக்கிறத இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். அது இங்கே ஃபஸ்ட்டு வர நம்பர்லாம் வந்துட்டு ப்ரைம் நம்பர்ஸாக எடுப்போம். அது கூட மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது இங்கே இருக்கிற நம்பராக இருக்கும். இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே ஒரு ஃபில் பண்ணாத பாக்ஸ் தான். அப்போ இங்கே எம் இது 2 என்னன்னு மல்டிப்ளை பண்ணால் எம் கிடைக்கும். ஸோ இங்கே உள்ள நம்பர் தெரியாதனால இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. இங்கே பார்த்தாலும் 3 இன்ட்டு என் தான் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே என்ன நம்பர்னு தெரிஞ்சாதான் இது 2 மல்டிப்ளை பண்ணி இந்த பாக்ஸில் எழுத முடியும். ஏன்னா இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு லாஸ்ட்டில் இருந்தால் செய்ய முடியும். ஏன்னா லாஸ்ட்டில் தான் 2 நம்பருமே இருக்குது. ஸோ இது 2 மல்டிப்ளை பண்ணுவோம். 5 2s are 10. இந்த பாக்ஸு ஃபில் ஆகிடும். இப்போ இது 2 மல்டிப்ளை பண்ணால் இங்கே எழுதிடலாம். 5 10s are 50. ஓகே, இப்போ இங்கே என்னங்கிறது 15 தெரிஞ்சிச்சு. ஸோ இது 2 மல்டிப்ளை பண்ணால் இது ஃபில் ஆகிடும். 3 50s are 150. இது 2 மல்டிப்ளை பண்ணால் இது ஃபில் ஆகிடும். 150s are 300. கிடச்சிருச்சு. எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இதில் எம்க்கான வேல்யூ மட்டும் என்னென்னு எழுதுகிறோம். எம்ங்கிறது 300, என்கிறது 50. அதை எழுதுகிறோம். அவ்வளோதான். ஏன்னா எம் அண்ட் என் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நார்மலாக நமக்கு இது இருக்குல்ல, இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அது ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம் நம்ம ட்ரீ மெத்தடில். அப்படி தானே செய்வோம். ஒன்று ப்ரைம் நம்பரும் அது கூட ஒரு மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற நம்பரும் இங்கே எழுதி அது கிடைக்கிற மாதிரி எழுதுவோம் இல்லையா? இங்கே ஒரு நம்பர் இப்போ நமக்கு வந்துட்டு இப்போ 6ன்னு இருந்ததுன்னு இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம்? 3 2 சார் இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர் ஆயிடுச்சு. சரி 8 எடுக்கிறோம். 8 எடுத்தோம்னா எப்படி எழுதுவோம்? 2 4. இந்த ப்ரைம் நம்பர் ஃபஸ்ட்டு வந்துடும். 2 4 சார் 8. பின்ன இதை ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இதை எப்படி எழுதுவோம்? 2 2s are 4. அப்படி தான் பண்ணுவோம். இது ப்ரைம் நம்பராக வந்துச்சு. ஸோ இதோட ஸ்டாப் ஆகிடும். அப்போ நம்ம இப்படி தான் எழுதுவோம். இங்கிட்டு வரதெல்லாம் ப்ரைம் நம்பராக இருக்கும். இதை நம்ம ட்ரீ மெத்தடில் செஞ்சுருப்போம் ஸ்மாலர் கிளாஸில். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இது ஃபில் பண்ண வேண்டியது லாஸ்ட்டில் தான் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட்டில் தான் 2 நம்பர்ஸ் இருக்குது. இது 2 மல்டிப்ளை பண்ணி இது ஃபில் பண்ணுவோம். இது 2 மல்டிப்ளை பண்ணி இது ஃபில் பண்ணுவோம். இது 2 மல்டிப்ளை பண்ணி இது 2 மல்டிப்ளை பண்ணி இது எல்லாம் ஃபில் பண்ணக்கப்புறம் எம்க்கும் என்க்கு என்ன வேல்யூ அதை எடுத்து எழுதிட்டோம். எம் வந்துட்டு 300, என் வந்துட்டு 50. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.8. எக்ஸாம்பிள் 2.8 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கேன் த நம்பர் 6 power n, n being a natural number, n being a natural number, end with a digit 5. Give reason for your answer. ஓகேவா? அப்போ நமக்கு ஒரு நம்பர் இருக்குது 6 power nன்னு. அதில் என்னங்கிறது நேச்சுரல் நம்பரும் கொடுத்துட்டாங்க. நேச்சுரல் நம்பராக இருக்கையில் அதோட எண்டிங் டிஜிட் வந்து 5. இது மாதிரி எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். கிவ் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்யூஷன் போட்டு என்னங்கிறது நேச்சுரல் நம்பர் தானே. நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 எக்ஸெட்ரா. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 6 power n கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 6 power 1 என்ன வரும்? 6. 6 power 2னா 6 × 6 36. 6 power 3னா 6 × 6 × 6 36 × 6 216. எல்லாத்துலேயுமே லாஸ்ட் நம்பர் என்ன தான் வருது? நம்ம 6 பவர் எல்லாமே 6ஆக தான் வருது. ஆனால் எங்களுக்கு எண்டிங் டிஜிட் என்னவாக இருக்கணுங்கிறாங்க? 5. ஆனால் இங்கே எண்டிங் டிஜிட் எல்லாமே 6ங்கும் போது ஈவன் நம்பராக தான் கிடைக்குது. அதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ 6 power n is always even, but any number whose last digit is 5 is always odd. இங்கே 5 வரணுன்னு இருக்காங்க. ஆனால் 5ங்கிறது என்னவாக இருக்கணும்? ஆல்வேஸ் ஆட் நம்பராக தான் இருக்கணும். ஆனால் நமக்கு ஈவனாக தான் கிடச்சிருக்குது. ஸோ ஹென்ஸ் 6 power n cannot end with the digit 5. அதனால கண்டிப்பாக 6 power n வந்துட்டு 5ங்கிற டிஜிட்டில் எண்ட் ஆகாது. ஏன்னா 6 power n வந்துட்டு எண்டிங் டிஜிட் ஈவனாக தான் இருக்கும். இங்கே கொடுத்துருக்கிறது 5ங்கிறது ஆட் நம்பர். ஸோ அது வந்துட்டு 6 power n வந்துட்டு cannot end with the digit 5. 2.8 completed.